ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜிமினுக்கு தான் ஒரு எஃப்எஃப் பார்த்துருப்போம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா சோல்மேட். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஜிமின் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில டைம்லாம் ஜிமின் நிறைய கால்லாம் பேசுவார். கால் பேசும்போது அது உங்களுக்கு எப்படியோ தெரியாது, அந்த டைம் மட்டும் உங்களால் இருக்கவே முடியாது. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு, அந்த எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் உங்களுக்கு அவரை ஃபுல்லாக சுற்றி அவரை லவ் பண்ண வச்சிடணும், அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கும். அதனால் அவர் பின்னாடி அப்படியே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நீங்கள் அவர் பின்னாடி இப்படியே சுற்றி இவன் எப்போ தான் ரிப்ளை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆகியிருக்கும். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஓகே இப்போ போய் அவன்கிட்ட கேட்டுருணும், ஜிமின்கிட்ட என்ன தான் ரிப்ளை பண்ண போகிற அப்படின்னுட்டு நீங்கள் அவரோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அவர்கிட்ட ஜிமின், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆக்சுவலாக நான் உங்களை லவ் பண்ணுறேன், ரொம்பவே லவ் பண்ணுறேன். உங்களை எப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தனோ அந்த ஆக்சிடெண்ட்டில், அப்போலேருந்தே நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் கோமாவில் எழுந்திரிச்சதுலேருந்தே உங்கள் தாட்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது, வேறு யார் தாட்ஸுமே கிடையாது. நான் மென்டலாக நிறைய அஃபெக்ட் ஆனேன். அப்பயும் கூட உங்கள் ஃபேஸ் எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருந்தது. அவ்வளோ பேர் என்னை துரத்தும் போதும் சரி, என்னை கஷ்டப்படுத்தும் போதும் சரி, ஒரே ஒரு ஃபேஸ் என்னை காப்பாற்றுச்சு. அந்த ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது உங்கள் ஃபேஸ் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்னோடய பேக்ரவுண்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல. என் மனசில் கண்டிப்பாக இது எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்னோடய சோல்மேட்டுன்னு. ஐ ரியலி லவ் யூ ஜிமின், லவ் யூ ஸோ மச். உங்கள் ரிப்ளை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே வெக்ஸ் ஆகி சொல்கிறீங்க. ஏன்னா 1 வீக் ஃபுல்லாக அவர் பின்னாடி சுற்றிருப்பீங்க. உங்களுக்கு அவர் ஒரு சில டைம் ஹர்ட் பண்ணியிருப்பார், ஒரு சில டைம் உங்களை பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சிரிச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு மிக்சடு ஃபீலிங்காகவே இருக்கும், எப்போ தான் இவன் ஓகே சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனாலேயே இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் ஒயன், என்னை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது, நீ நினைக்கிற ஜிமின் நான் கிடையாது. இப்போ நீ பார்க்குறல்ல இந்த மாதிரி டீன், இந்த ஆஃபீஸோட, அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர், இதெல்லாம் என்னோட ஒரு பார்ட் மட்டும்தான், என்னோட இன்னொரு பார்ட் நீ பார்த்தது கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்வாகாக சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி அவரை பார்க்குறீங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு சாஃப்டான ஜிமின் ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருப்பார், சின்ன குழந்த மாதிரி, நீங்கள் எப்படியா அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது ஒரு மாதிரி ஸ்வாகாக பேசுகிறதும் உங்களுக்கே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவரோட ஐ, இதுவரை நீங்கள் பார்த்த ஐ அது கிடையாது. இப்போது ஒரு மாதிரி டெரராக வச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஜர்க்காகிடுறீங்க. உங்களுக்கு என்ன கேட்குறதுன்னே தெரியல. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, அவர் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்காக இப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சைடு உங்களுக்கு தோணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கேட்டுறீங்க. நீங்கள் உண்மையை கூட சொல்லிடுங்க ஜிமின், என்னை பிடிக்கலன்னு கூட சொல்லிடுங்க. நான் உங்களை, நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி நான் வேணாங்கிறதுக்காக ஏதாவது சும்மா ஆக்ட் பண்ணுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அது எனக்கு இன்னும் தான் ஹர்ட் ஆகுது அப்படி சொல்கிறீங்க. அவரு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, ஜிமின் உங்களை பார்த்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறாரு, உங்களுக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக அந்த ஸ்மைல்குள்ளே நிறைய டார்க்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பட் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் கேட்டதும் அப்படியே ஸ்டன் ஆகி உங்கள் பிளேஸ்லேயே நின்றுருப்பீங்க. ஜிமின்க்கும் ஒரு கால் வந்திருக்கும். அவரோட ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு உங்கள் ஷோல்டரை லைட்டாக உரசுற மாதிரி இடிச்சிட்டு போயிருப்பார். நீங்கள் அவர் போகிறதே தான் பார்க்குறீங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுகிறது, என்ன நடக்குது எதுவுமே புரியல.
அவர் போனதையே பார்த்துட்டு உங்களுக்கு சடனாக ஒன்று தோணுது, ஓகே நம்ம ஜிமினை ஃபாலோ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் எட்டி வெளில பார்த்தா ஜிமின் அப்போ தான் எங்கேயோ போயிட்டுருக்காரு. நீங்களும் வேக வேகமாக பின்னாடி சைடாக ஓடி அவரோட கார் டிக்கியில் தான் போய் படுத்துக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறதையே ஜிமின் பார்த்துருக்க மாட்டார். அவரும் காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்டு அப்படியே போயிருப்பார். கொஞ்சம் உங்களுக்கு பயமாக தான் இருந்திருக்கும். அப்படியே அப்பைக்கப்போ வெளியில் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சிமிலராக இருக்குது, இந்த பிளேஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆனால் தெளிவாக பார்க்கல. அதனால் சரி நம்ம போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறீங்க. போக போக ஒரு மாதிரி ஜிம்மினியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமே, ஆனால் இதெல்லாம் தப்பு தான், அவனை ஃபாலோ பண்ணக்கூடாது. பட் அவன் பேசினதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கார் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. நீங்களும் என்ன கார் ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கே எதுக்கு நிறுத்தியிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஷாக். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆன அதே இடத்துல தான் இப்போ கார் நிற்குது. நீங்கள் இங்கே இங்கே எதுக்கு ஜிமின் வந்தான், அதுவும் இல்லாமல் இங்கே அவனுக்கு எந்த வேலையுமே இல்லையே, எந்த ஒர்க்கும் இருக்காது, எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே நல்லா எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது தெரியாமல் ஜிமினும் அப்படியே இறங்கி பக்கத்தில் ஒரு 10 ஸ்டெப் இருக்கும், நடந்து போகிறான். அங்கே ஒரு பெரிய குடோன் இருக்குது. அப்படியே ஜிமின் சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளார போகிறாரு. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு சரி இதுதான் டைம், நம்மளும் உள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளார போகிறீங்க. ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருட்டாக இருந்திருக்கும், அப்படியே போக 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 கொஞ்சம் அந்த ஜன்னல் வெளிச்சம், அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. லைட்டு இது எதுவுமே கிடையாது. நீங்கள் போகிறீங்க, ஜிம்மினை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போயிருப்பீங்க. அவர் ஒரு ரூம்குள்ளே போயிருப்பார். நீங்கள் அந்த ரூம்க்கு அப்படியே வெளில ஒரு விண்டோ இருக்கும். சரி அது வழியாக பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் எட்டி எட்டி பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் சுற்றி பார்த்தா ஒரு பாக்ஸ் அந்தாண்ட இருந்திருக்கும். அந்த பாக்ஸை எடுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. ஒரு டேபிள், அதில் அந்த சைடு அந்த பையன் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஜிமின் வந்ததும் அவரும் உட்கார்றாரு. நீங்கள் இதெல்லாம் யார், எதுக்கு இவரை போய் சீக்ரெட்டாக ஜிமின் மீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமினும் கூலாக வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு, இங்கே பாருக்காய், இந்த டைம் நான் 3 பாடி ரெடி பண்ணியிருக்கேன், நீ எத்தனை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காயும் திடீர்னு அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு கன்னை எடுத்து ஜிமினை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, ஜிமின் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ எத்தனை பாடி ரெடி பண்ணாலும் அவங்களுக்கு அது தேவை கிடையாது, அந்த பொண்ணோட ஆர்கன்ஸ் தான் அவங்களுக்கு தேவை, அது அப்படியே டிட்டோவாக அவனுக்கு மேட்ச் ஆகுது, அவங்க கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஆர்கன்ஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது, அதனால் விட்டுட்டுருக்கேன். ஆனால் நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கல, நீ அவளை போடுறியா இல்லை நான் அவளை போடணுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஜிமினும், இங்கே பாருக்காய், நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு, தேவையில்லாமல் நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என் பிளான் எல்லாத்தையும் ஃப்ளாப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, ஆர்கன், அதுவும் ஏதோ பொண்ணு கொல்ல போகிறேன், என்ன நடக்குது, ஜிமின் சாதாரணமான ஆள் தானே, ஏதோ பொண்ணு கொலை பண்ணுறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு, போச்சு எல்லாம் போச்சு, தெரியாதனமாக இங்கே வந்துட்டோம், கன்லாம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இப்போ நம்ம மாட்டினோம் செத்தோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. ஆனால் உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், ஏன்னா அவளை காப்பாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதனால் அப்படியே நின்று இன்னும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே இங்கே ஜிமின் இப்படிலாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் காய் கேட்டுட்டு, நீ இப்படி தான் சொல்கிற ஜிமின், ஃபஸ்ட்டும் அப்படி தான் சொன்னேன், ஆனால் அவளை நல்லா காப்பாற்றி விட்டுட்ட, இப்போ அதனால் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா உனக்கு
அப்படின்னு காய் ரொம்ப சத்தம் போட்டிருப்பாரு. இங்கே காய் சொன்னதெல்லாம் கேட்டு ஜிமினுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஜிமினுக்கு கன்லாம் அவர் மேலே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஜிமினும் வேகமாக எழுந்திரிச்சு காயோட ஷர்ட் காலரை பிடிச்சிருப்பாரு. இங்கே அவர் காலர்லாம் பிடிச்சதும் திடீர்னு எழுந்திரிச்சிருப்பார்ல, அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷிவராகி பயந்துருப்பீங்க. திடீர்னு எழுந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகுது, வேர்க்குது, பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஜிமின் காயோட ஷர்ட் காலர் பிடிச்சிருப்பார்ல, அப்போது காயுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் காயோட பக்கத்தில் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, வயனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் தேவையில்லாமல் நீ என்னோட டீலிங்குள்ளே வராத, அதையும் மீறி நீ இருக்கிற இடம் தெரியாமல் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காய்க்குமே ஒரு மாதிரி ஷிவர் ஆகியிருக்கும். ஏன்னா ஜிமின் ரொம்பவே டெரர். ஜிமின் சொன்னதை செஞ்சிருவான், அப்படி தான். அதனால் மோஸ்ட்லி அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜிமினை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க தான். இங்கே இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கண்ணுலாம் கலங்குது. வயனை பார்த்துக்கிறேன்னா இவ்வளோ நேரம் என்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஜிமின் என்னை கொள்ள தான் பிளான் போடுறாரா? ஐயோ, என்ன நடக்குது? என்னை காப்பாற்றினதே அவர் தான், ஆனால் இப்போது என்னை கொள்ள பிளானில் போடுறாங்களா? போச்சு. ஐயோ, இங்கே வந்திருக்கவே கூடாது. இப்போ மட்டும் நம்ம அவங்க கையில் மாட்டினோம், கண்டிப்பாக நான் இங்கேயே கொண்டுருவாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி, அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு கீழே சுற்றி பார்க்குறீங்க, இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜிமின் காய்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கோம். ஜிமினும் ஷாக் ஆகிட்டு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. காயும் திரும்பி பார்த்துருப்பாங்க. அப்போது பக்கத்து ரூமில் தான் நிறைய கார்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதும் போச்சு, யாரோ உள்ளார வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் தான் கீழே விழுந்திருப்பீங்க. அதுலேருந்து இறங்க ட்ரை பண்ணும்போது, அந்த பாக்ஸ்லேருந்து இறங்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. உங்களுக்கா அவ்வளோதான், ஹார்ட்டே நின்றுச்சு, தெரிஞ்சிருச்சு நல்லாவே. மாட்டோம், கண்டிப்பாக நம்மளை சாகடிக்க போகிறாங்க, இங்கேயே நம்மளை கொல்ல போகிறாங்க. அதுவும் ஜிமின்லாம் நம்ம மேலே பாவம் பாப்பானான்னு கூட தெரியல, கண்டிப்பாக கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களுக்கு கண்ணெலாம் கலங்குது, ரொம்ப டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே வைப் பண்ணிகிட்டே அவங்களெல்லாம் பார்க்குறீங்க. உங்களை 2 கார்ட்ஸ் தான் பிடிச்சி அப்படியே பின்னாடி கையை மட்டும் கட்டி உங்களை முட்டி போட்ட மாதிரி அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அப்போது ஜிமினும் காயும் பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது நீங்கள் ஜிமினுக்குமே ஷாக் ஆகியிருக்கும். இதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன வயன், எதுக்கு இங்கே வந்த, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ஷிவர்லேயே இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமினும் பொய் சொல்லாத அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் டியர்ஸ்லாம் வருது, ரொம்ப டியர்ஸ் வருது, அப்படியே கண்ணெலாம் கலங்கி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது காய் தான் ஜிமின் கிட்ட, ஜிமின் இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, இவளை இப்போவே கொண்டுடலாம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்போது ஜிமினும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ இவளோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காயும், என்னடா இவ விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்க, இவளை மட்டும் கொன்று இவ ஆர்கன்ஸை மட்டும் நம்ம கொடுக்கலன்னா நம்ம லைஃப் போயிடும், நம்மள ஏன் லைஃப் போயிடும். ஜூலி எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல ஜிமின். ஃபஸ்ட்டு நீ உன் லைஃப்பை காப்பாற்றிக்கிறியோ இல்லையோ, என் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் ஜிமின். நீ கொல்றியோ இல்லையோ, நான் அவளை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கன் பாயிண்டில் வைக்கிறாரு. நீங்களா, நான் எந்த தப்பு பண்ணல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், இதுக்கு மேலே அவங்க கண்ணிலே பட மாட்டேன், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிட்ருக்கீங்க. ஜிமினும் காய் நீ கிளம்பு ஃபஸ்ட் இப்போ அப்படின்னு சொல்லி காயை அனுப்பி வைக்கிறாரு. காய் அரை மனசோடு தான் போயிருப்பார். ஆக்சுவலாக அவர் போகும்போதுமே
ஜிமின்லாம் கண்டிப்பாக ஒயனை கொல்ல மாட்டான், நானே பிளான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொல்றதுக்கு தான் ஏதோ பிளான் போட்டு போயிருந்துட்டு இருப்பார். இங்கே ஜிமின் உங்களை பார்த்து, ஒயன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சாரி ஜிமின், நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி வரவே மாட்டேன், உங்கள் பின்னாடி வரவே இல்லை, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினும் விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை காரில் ஏற சொல்கிறாரு. நீங்கள் ஏறவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. பட் அவர்லாம் எதுவுமே கண்டுக்கல, உங்களை ப்ரைடல் சைடில் தூக்கி அப்படியே காரில் போட்டுடுறாரு. நீங்கள் ஐயோ போச்சு, ஏதோ என்னை சாகடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சிட்டு நீங்களும் போய்கிட்டு இருக்கீங்க. காரும் ஒரு இடத்துல நிற்கிது. அந்த இடம் ஜிமினோட வீடு தான். ஜிமின் வீடு ரொம்பவே அமைதியாக இருக்குது. யாருமே அந்த வீட்டில் இல்லை, ஜிமின் மட்டும்தான் இருந்திருப்பாருங்க போல். அவருமே அவருக்கு தேவையான ஃபுட் எல்லாமே அவரே ப்ரிப்பேர் பண்ணிப்பார் போல். நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டுருக்கீங்க. உங்களை ஆக்சுவலாக அவர் தூக்கிட்டு தான் வந்திருப்பார், நீங்கள் வீட்டுக்குள்ளேயுமே வந்திருக்க மாட்டீங்க. அவரே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கா அழுக தாங்க முடியல, உட்காந்து அழுகுறீங்க ரொம்பவே. உங்கள் கையெல்லாம் அவுத்து விட்டுருப்பாங்க. பட் உங்களை லாக் பண்ணிட்டு போனதும் உங்களால் எங்கேயுமே போயிருக்க முடியாது. நீங்கள் டோரெல்லாம் வேகமாக நாக் பண்ணுறீங்க, தட்டிகிட்டே இருக்கீங்க. பட் நோ யூஸ், யாரும் வந்து உங்களை காப்பாற்ற போகிறதும் கிடையாது. அங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ஜிமினை லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபேஸ் தான் உங்களை காப்பாற்றுனுச்சு. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஸோனில் இருந்திருப்பீங்க. அவர் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஜிமின் கண்டிப்பாக நம்மளை எப்பயுமே விட மாட்டான், அவன் நம்மளை எப்பயுமே காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் இப்போது அது எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அவரை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்படியே ஒரு ஈவினிங் ஆகியிருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் ஃபுட்டு ஜிமின் தான் எடுத்துகிட்டு வராரு. டோர் ஓப்பன் ஆகி ஜிமினை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவே ஷிவர் ஆகுது. ஜிமின் நான் எதுவும் பண்ணல ஜிமின், சாரி என்னை கொன்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. ஜிமினும் உன்னை கொல்லலாம் வரல, சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன், ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் ஃபுட்டு வைக்கிறாரு. நீங்கள் அதையும் ஃபுட்டையும் பார்க்குறீங்க, ஜிமினையும் பார்க்குறீங்க. இவன் என்ன ஃபுட்லாம் தரான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிமினும் பெட்டில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அவர் உட்காந்ததும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி தள்ளி நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர் பின்னாடி ரொம்பவே சுற்றிருப்பீங்க, அவர் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைப்பீங்க. பட் இப்போது தள்ளி போகிறது அவருக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நீங்கள் தள்ளி போனதும் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வர வச்சுருப்பாரு. நீங்கள் ரொம்பவே பயந்துருப்பீங்க. பயந்துட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறீங்க. அவர் என்ன புதுசாக தள்ளிலாம் போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கையை விடு ஃபஸ்ட்டு, உன் கையால் என்னை பிடிக்காத, எனக்கு நீ தொட்டாலே அருவருப்பாக இருக்குது, இந்த கையால் எத்தனை பேர்த்த நீ சாகடிச்சிருப்ப, அதே கையால் என்னை பிடிக்காத, என்னை விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி போகிறீங்க. ஜிமின் எழுந்திரிச்சு, நான் கொன்னேன்னு உனக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு எதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம நீ இப்படியே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் தெரியாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேனா, எனக்கு எல்லாமே தெரியும் ஜிமின், நான் நல்லாவே கேட்டேன். கேவலம் அந்த அமௌண்ட்காக எத்தனை பேர்த்தோட ஆர்கன்ஸ்லாம் விற்றுருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஆமாம், எல்லா ஆர்கன்ஸையும் நான் தான் விற்றேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு இதை பண்ணுற அப்படின்ட்டு என்னை ஹர்ட் தான் பண்ணாங்க. நீயும் இப்போ அதை தான் பண்ணுற, நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின், நீ உன்னை கரெக்டுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காத, நீ எத்தனை பேர்த்த கொண்டிருக்க தெரியுமா, சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு ஜிமின்
பக்கத்தில் தான் நின்றுருப்பீங்க. அவர் ஜஸ்ட்லேயே அப்படியே கையை வச்சு அவரை தள்ளி விட்டுருப்பீங்க. அவர் விழுவுறப்ப அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டே விழுந்திருப்பார். நீங்கள் அவர் மேலேயே விழுந்திருப்பீங்க. விழுந்துட்டு நீங்கள் எழுந்திரிச்சு கூட மாட்டீங்க. அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே, என்ன ஜிம்மன், உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு இப்போ என்னையும் கொல்ல போகிற அப்படி தானே, எனக்கு தொடாத, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த வேர்டு வந்து ஜிமினுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும். அருவருப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவர் தொட்டாலே வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, அது ரொம்பவே ஜிமினுக்கு இரிட்டேட் பண்ணியிருக்கோம். உங்களை அப்படியே திரும்ப பெட்டில் தூக்கி போட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு. நான் தொட்டாலே உனக்கு அருவருப்பாக இருக்கா, அப்போ நான் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட் பட்டன் இதெல்லாம் வேகமாக அன்பட்டன் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவே பயமாகிடுது. ஜிமின் ப்ளீஸ் விட்டுருங்க, இதுக்கு என்னை கொன்னே போட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கையை மட்டும் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாத்துலேயும் ரொம்பவே கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜிமினை ரொம்பவே தள்ளி தள்ளி விட்டுருப்பீங்க. ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் ஷர்ட்டை வச்சே உங்கள் கையை அவர் நல்லா கட்டி போட்டிருப்பார். உங்களால் கையை ரிலீஸும் பண்ணியிருக்க முடியாது, ஜிமினை தள்ளி விட்டுருக்கவும் முடியாது. அப்படியே ரொம்ப ஹெவியாக ஒரு மேக் அவுட் உங்களுக்குள்ளே முடிஞ்சிருது. இப்போது ஜிமின் எழுந்திரிச்சு வெளில போயிடுறாரு. அவர் எதுவுமே பேசல. நீங்கள் அப்படியே அந்த கையை கட்டி போட்டதோடு அப்படியே இருக்கீங்க. ஒரு 1/2 hour கழித்து ஜிமின் வந்திருப்பார். வந்துட்டு உங்கள் கையில் கட்டியிருப்பார்ல ஷர்ட்டு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு அவரே ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு போயிடுறாரு. நீங்கள் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறானே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிட்டு சேடாக உட்காந்துருக்கீங்க. ஜிமினும் வெளில போயிருப்பாங்கல்ல, அவர் வந்து எதுக்கு போயிருப்பாருன்னா ஜூலியை பார்க்க தான். ஜூலி யாருன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வாங்குகிற ஆள் தான். அவங்க ஒரு பெரிய மாஃபியா அந்த மாதிரி. பட் ஜூலிக்குமே ஜிமின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஜிமின் காய்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே, காய் கரெக்டாக வந்துரு, கண்டிப்பாக சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே ஜூலி தான் உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு, வாங்க ஜிமின் எப்படி இருக்கீங்க, என்ன ஒயனை போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜிமினும் போட்டுடலாம், சீக்கிரமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூலாக வந்து உட்காடுறாரு, கால் மேலே கால் போட்டுட்டு. இங்கே ஜூலியும், என்ன வியர்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிமினும், ஆமாம் வியர்டாக தான் இனி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காய் உள்ளார வந்துடுறாரு. அவர் கூட நிறைய கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு ஜூலி பக்கத்தில் போயிட்டு அவங்க காதில் தான், குட் பை ஜூலி, நெக்ஸ்ட்டு ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை ஒரே ஷூட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு காயோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, இவ்வளோ கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஜிமினோட பிளான் தான். இந்த மாதிரி ஜூலி பக்கத்தில் எப்பயுமே நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படியோ கிளியர் பண்ணி தனியாக பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருப்பார். அப்படியே அவங்களையும் சாகடிச்சிருப்பாங்க. இப்போது இதெல்லாம் முடிஞ்சதும் ஜிமின் வீட்டுக்கு தான் வந்திருப்பார். ஆக்சுவலாக இப்போ தான் அவர் கொஞ்சம் கூலாகியிருக்காரு. வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் டைரெக்டாக வராரு. வந்ததுமே நீங்கள் பெட்டில் உட்காந்துருந்துருப்பீங்களா, அப்படியே வந்துட்டு, ஒயன் உன் மடியில் நான் கொஞ்சம் நேரம் படுக்கவா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். என்னடா நேற்று கொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான், திடீர்னு இப்போ இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னவாக இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ண ஒரு பையன், ஆக்சுவலாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து உங்ககிட்ட மடியில் படுத்துக்குவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம்லாம் சொல்லவே மனசு வராதுல்ல. உங்களுக்கும் அப்படி தான், வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கை நீட்டி படுக்க வைக்கிறீங்க. நீங்கள் ஜிமினோட ஹேரை அப்படியே கோதி விட்டுட்டே இருக்கீங்க. ஜிமினோ எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒயன்,
உன்னை கொல்லணும்னு சொன்னது அவங்க தான். பட் உன்னை எப்பயுமே நான் கொல்லணும்னு நினச்சதே கிடையாது. நீ என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. பட் நீ நீ ஒர்க் தேடிட்டு இருக்கும் போதே ஃபஸ்ட்டு உன் மேலே நான் தான் ஃபால் ஆனேன். நீ இந்த கம்பெனிக்கு வரதுக்கு காரணமும் நான் தான். உன்னை கொல்லணும்னு சொன்னதும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அப்போவே தெரியும், கண்டிப்பாக ஒன்று நான் அந்த டீமில் இருந்து விலகி போகணும், இல்லை உன்னை காப்பாற்றுக்கிறதுக்காக அவங்கள கொல்லணும். எனக்கு வேறு வழியே தெரியல, அவங்கள கொன்று தான் ஆகணும். அதுக்காக தான் நான் பிளான் போட்டுட்ருந்தேன். பட் இதெல்லாம் உனக்கு இப்படி தப்பாக கன்வே ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் லவ் பண்ண மாட்டார் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு முன்னாடியே அவர் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்காக இவ்வளோ பண்ணி ஒருத்தவங்களை கொல்ற அளவு போயிருக்காரு, ஆக்சுவலாக கொன்னே இருக்காரு. அப்போ உங்களுக்கு பரவாயில்ல, யார் வந்தாலும் இவன் நமக்காக நிற்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, குனிஞ்சு கிஸ் பண்ணியிருப்பீங்க. அவருமே ஒரு மாதிரி பேக் கிஸ்லாம் பண்ணுறாரு. இப்படியே உங்கள் லவ்வும் நல்லாவே போயிருக்கும். ஜிமினும் நார்மல் பர்சனாக, அதாவது ஒரு டீனாகவும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல டாக்டராகவும் இருந்திருப்பார். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்லாவே மாறியிருப்பீங்க. இப்படியே ஹாப்பி என்டிங்க இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.